35 நிமிஷம் தெளிவாகவே பேசினார். கேள்விகளையும் கேட்டார் நிர்மல்குமார்கிட்ட. கடைசி வரைக்கும் நிர்மல்குமார் பதில் சொல்லலை. தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின்வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? நிர்மல்குமாருக்கு சரியான செக். 35 நிமிஷம் பாயிண்டா பேசினாரு. ஒரு வார்த்தை பேச முடியல எதிர்த்து யாராலையும். 35 நிமிஷம் பின் டிராப் சைலண்ட். பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க மாண்பு பேரயத்துல நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. இந்த 3 ஃபைல் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் அது என்ன மிரட்டுற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, பஞ்ச டைலாக்குலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் என்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க, தயவு செய்து திறந்து பார்க்க வேண்டும். டீலிமிட்டேஷனில் உங்களுடைய பங்கு என்ன? நேற்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிடணும். இதுக்கு முழுக்க டிவி கேட்க அந்த ஒரு பயம் தான். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 சட்டசபையில் இன்னைக்கு தான் வந்து பரபரத்தினுடைய உச்சத்துக்கே போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த 3 ஃபைல் இருக்குதுன்னு சொன்னீங்க, இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாதீங்க, முதல்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு. அது அந்த விவகாரத்திலிருந்து மின்துறை விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த தரவுகளுடன் எடுத்து போட்ட அந்த வாதங்களாக இருக்கட்டும், அதற்கு தாவேக அரசு கொடுத்த ஒரு ரியாக்ஷன், அதிலிருந்து டீலிமிட்டேஷன் வரை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வரையில் இன்றைக்கி ஃபுல்லாகவே கண்டென்ட் தான் சட்டசபையில். உண்மைதான். நீங்கள் விவரம் சேர்ந்தவர்களுக்குலாம் இன்றைக்கி தெரியும். இன்றைக்கி மின்துறையுடைய மானிய கோரிக்கை இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தான் அதை வந்து ரிப்ளை பண்ண போகிறாரு. அவர் அமைச்சருக்கு ரிப்ளை பண்ணுறது, கவுண்டர் கொடுக்குறது அவராக தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2 விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஒரு மாதமாகவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி திமுக விட்டு போயிடுவார், பிஜேபிக்கு போயிடுவார், ஏடிஎம்கேக்கு போயிடுவார்னு அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி இன்றைக்கி வச்சுட்டார். அவரே வச்சுட்டார். வந்தார், வந்து கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் பேசினார். அவர் பேசுனதுலேயே அவர் வந்து அடிப்படையாக திமுககாரர், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் திரும்பி இப்போதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். அழகாக தெளிவாகவே இன்னொரு விஷயம் பாயிண்ட்டை கூட சொன்னார். உங்களுடைய இந்த மானிய கோரிக்கைக்கான அறிக்கை வந்து எனக்கு நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் கொடுத்தீங்க, எனக்கு கிடச்சிச்சு. இந்த 10 மணிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தேன் அப்படின்னு சொன்னவர் கிட்டத்தட்ட தெளிவாக ஒரு 35 நிமிஷம் தெளிவாகவே பேசினார். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கேட்டார். பல கேள்விகளையும் கேட்டார் நிர்மல்குமார்கிட்ட. அழகாக கேட்டார். என்ன கேட்டார்? நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு சம்மந்தமாக நீங்கள் காணா போச்சுன்னீங்களே, அது என்னென்னா அதை பற்றி பதில் கடைசி வரைக்கும் நிர்மல்குமார் பதில் சொல்லலைன்னு வச்சுங்களேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய திட்டங்கள் என்ன, நாங்கள் பண்ணிட்டோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் கொண்டாந்து என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் ஆணித்தரமாக வச்சார். என்னென்னா கண்டிப்பாக வழக்கம் போல் நிர்மல்குமாருடைய பேச்சு கொஞ்சம் ரொம்ப ஒரு அதிக பசங்கித்தனமாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த 5 வருஷத்தில் 323 பேர் தான் நீங்கள் வேலைக்கு எடுத்திருக்கீங்க. ஏன்னா நிறைய வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் செந்தில் பாலாஜி சொன்னார், இந்த வேக்கன்சி இதெல்லாம் விட்டுருங்க, வேக்கன்சியை வைத்து கூட பவர் கட் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எல்லா விதத்தையும் நாங்கள் நிதானமாக வைத்திருந்தோம். காரணம் ஒரே ஒரு அடிப்படை என்னென்னா, நீங்கள் வந்து மின்துறை ஏகப்பட்ட நஷ்டத்தில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஒரு 1000 பேர் 2000 பேர் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் தரவே இல்லை, தர மாட்டாங்க. இது இது கண்டிப்பாக டிவிக்கே கவர்மெண்ட்டே நடக்கும். அது நீங்கள் வேணால் தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களை வேணால் வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்க முடியாது, இஷ்டத்துக்கு அப்போ தான் தெளிவாக செந்தில் பாலாஜி சொன்னார், நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற போஸ்டிங்லேயே உங்களுக்கு வேக்கன்சி வச்சுருக்கீங்களா, நீங்கள் 13C உடைய போஸ்டிங்ஸ் அப்படியே இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் தரல அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே தெளிவாக சொன்னார். உடனே நிர்மல்குமார், ஆமாம்மா நீங்கள் எப்படி வேலைக்கு ஆள் எடுப்பீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறத ஒரு வேறினே மாட்டலாம். இதுக்கு முன்னாடி இந்த வேற இருந்த போது அவர் எப்படிலாம் ஆட்களை எடுத்தாரு, போக்குவரத்து அந்த வாட்டான விஷயங்கள்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். அவர் அது போல இதுக்கும் ஆளுநர் எடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரி தெரியல. இவங்க வந்து உங்களுக்கணும் செந்தில் பாலாஜினா அவருக்குன்னு ஒரு 2 சப்ஜெக்ட், டாஸ்மார்க்கு, இந்த போக்குவரத்து வேலை அந்த விவகாரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இது மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு
அவரை கார்னர் பண்ண இப்போ கரூர் கம்பெனின்ற வார்த்தை ஒரு வார்த்தை வேணும்னே சாரி அது எடுத்துக்க டக்குனு எதிர்க்கட்சி தலைவர் சங்கி அமைச்சர் அவர் சொன்னாரு. அப்ப இவர் பாத்ரூம் புரட்சியாளரா எதை சொன்னீங்க சொல்றாரு. ரொம்ப தப்பா பேசுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் ரசிக்கவே இல்லை. அவர் என்னடா ஒரு மந்திரி லெவல்லே வந்து ஒம்பல் விட்டுட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி அவர் சபாநாயகருடைய ஒரு நல்லமே முகம் தெரிந்ததுன்னு வச்சுங்களேன். தேவையில்லாது. நிர்மல்குமாருக்கு சரியான செக்கு. 35 நிமிஷம் பாயிண்டாக பேசினாரு. ஒரு வார்த்தை பேச முடியல எதிர்த்து யாராலையும். நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது இங்கே சும்மா டக்குன்னு ஆதவார்ஜன் எந்திரிப்பாப்புல, ரமேஷ் எந்திரிப்பாப்புல, ராஜ்மோகன், நிர்மல்குமார். பட் இங்கே வந்து இன்னைக்கு 35 நிமிஷம் பின் ட்ராப் சைலண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பேசினாருன்னு வச்சுங்களேன். பட் ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி செந்தில் பாலாஜி இன்றைக்கி உண்மையிலேயே மன ரீதியாக அவரை பெரிய லெவலில் காயப்படுத்தினாலும் கூட அவர் பெருசாக அதை வந்து ரியாக்ட் பண்ணிக்க முடியல. கண்டிப்பாக இவர் நிர்மல்குமாருக்கு என்னன்னா செந்தில் பாலாஜியை காயப்படுத்தணும். கரூர் கம்பெனிங்கிற வார்த்தை எப்படிங்க வரும்? மாண்டோனா தானே பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. நைட்டுலேருந்து அதை மக்கப் பண்ணிக்குவீங்க. நீங்கள் பேசுகிறப்ப அப்படியே ஃப்ளோவில் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே மாற்றிக்கிறதுங்கிறது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த போக்குவரத்து வேலை வாய்ப்பில் முறைகேடு விஷயங்களை கணக்கில் இதான் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பேசுவோங்கிற மாதிரி ஒரு விஷயம். பாயிண்ட் அது நாங்கள் நீங்கள் எல்லாம் இதை செய்யலை, நாங்கள் இந்த செய்ய போகிறோன்னு அவர் தெளிவாக சொன்னார். தளவாட பொருட்கள் இது வரைக்கும் அந்த இதுலேயே இல்லை, ரெக்கார்டாகவே இல்லை. எவ்வளோ வாங்க போகிறீங்க, எவ்வளோ தேவைங்கிறதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பண்ணலைங்கிறதெல்லாம் செந்தில் பாலாஜி ரொம்ப அருமையாகவே இந்த இதை டேக்கிள் பண்ணிட்டார். என்ன அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆரம்பித்தார் இவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அழகாக சொன்னார். அந்த 3 ஃபைல் இருக்குதுன்னு சொன்னீங்களே, ஏன் அது என்ன மிரட்டுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, பஞ்சு டைலாக்குக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கேட்டேன். உடனே அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் கரெக்டு தான். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசணும். ஏன் 3 ஃபைல் இருக்குன்னா நடவடிக்கை எடுங்க. இப்போ யார் 3 பேர், மகேஷ் அப்படின்னு ஒரு டீம் சொல்கிறாங்க, சேகர் பாபுங்கிறாங்க ஒரு டீமு, நேருங்கிறாங்க ஒரு டீம் சொல்கிறேன் நான். இந்த 3 பேர் யாருங்கிறத நீங்கள் வந்து ஆளாளுங்க மிரட்டி பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தானே அவர் உதயநிதியோட கேள்வி. அதனால் அவர் தெளிவாகவே அவர் சொன்னோன்னு அதுக்கு ஒன்று இவங்க ஒன்று இல்லை அப்படிலாம் கிடையாது, யதார்த்தமாக பேசினாராம். அதெல்லாம் இத்தனைக்கும் உட்கார்ந்துருக்காரு யார், விஜய். ஒரு வார்த்தை கூட பேசலை. முழுக்க ஆதவார்ஜுன் தான் தெளிவாக விளக்கம் சொன்னார். ஆனால் இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்தொடரில் முதல்ல எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாங்க, லைவில் வந்து பல சிக்கல்கள் இருக்குங்க, இதில் வந்து இப்போ நம்ம பேசிடுறோம், ஏக்கச்சக்கமான ஒரு அவை குறிப்பிலேருந்து நீக்கிறது வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆளுங்கட்சியில தான் நீங்கள் நீக்கிறீங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஹிஸ்டரி நீங்கள் படைச்சிட்டீங்க, ஹிஸ்டரியுமே நீங்கள் படைச்சிட்டீங்க. அப்போ இதை வந்து எப்படி சரி பண்றது? அவை குறிப்பில இருந்து நீக்கிறீங்க, பட் ஆனால் வெளியே ரீல்ஸ் போது ஷார்ட்ஸ் போது நம்ம இது 4 நாட்கள் முன்னாடியே நம்ம வந்து இதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அதே தான் எதிர்கட்சி தலைவர் கரெக்டாக அந்த இஷ்யூவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இந்த சொல்லதான் செஞ்சாரு. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பாருங்க. இந்த நிர்மல்குமார் அவர்களுடைய அந்த அணுகுமுறையாக இருக்கட்டும், அமைச்சர் ஆதவர்ஜுனா அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்கட்டும், முழுக்க இந்த கரூர் கம்பெனின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது, ஒரு வரம்பு மீறினதுனால அவர் பதில் சொல்ல வேண்டியது. பிறகு எதிர்கட்சி தலைவரை பாத்ரூம் புரட்சியாளர்னு சொல்ல வேண்டிய வந்தது. இப்படி வந்து இல்லை அதுதான் சொல்கிறேன். இது லைவ் அப்போ தான் தெளிவாக சொன்னார். லைவ் செய்து நாங்கள் பெரிய புரட்சி பண்ணுறோன்னு சொன்னதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் சொல்லுவார், கேள்வி நேரத்தை மட்டும்தான் நாங்கள் அப்போது லைவ் பண்ணோம், நீங்கள் ஃபுல் டைம் பண்ணுறீங்க ரைட்டு, ஆனால் இதில் உள்ள பிரச்சனையை பாருங்கன்னொன்னே சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, எந்தெந்த வீடியோ எந்தெந்த சேனல் சொல்லி போடுறாங்களோ நடவடிக்கை கொண்டாங்கன்றாரு. அது எப்படி சாத்தியமானது? நீங்க லைவ்ல விட்டுறீங்க, பொதுவெளிக்கு போயிருது, அது எப்படி கட் பண்ணுவீங்க? அது எப்படி பண்ண முடியும்? அப்போ லைவ்ல இருக்கும்ல, எப்போனாலும் அது போய் பார்த்துக்குவாங்களா கேம், அது எப்போனாலும் பார்த்துக்கலாம். அதனால இது சாத்தியம் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் சட்டமன்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா அது அவங்களுக்கு பெரிய சங்கடம் ஆயிருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு நல்ல ஒரு பதிலடினா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது தான் இந்த குறுக்கிட்டு இப்படி பேசும்பொழுது பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பி அகைன் கண்டினியூ பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது அவங்கள நல்லா பேச விட்டுட்டு அவை குறிப்பிலேயே நீங்கள் நீக்க விட்டுட்டு பிறகு லைவ்ல வெளியே போகும்,
நாங்க ஊமை மாதிரி இப்ப வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்திரத்தோட. இல்லை உண்மைதானே. நீங்கள் அந்த கரூர் கம்பெனிங்கிறது இப்போ அடுத்த கட்டத்துக்குங்க. அது ஒருத்தவங்களை பர்சனல் டேமேஜ் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சட்டமன்றத்தில் இல்லை, நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுங்க. எவ்வளோ பேசுங்க. உங்கள் தலைவர் பாட்டே பாடினார், கடைசியில் அது இல்லைங்கிறது இன்றைக்கி நீ ப்ரூஃப் ஆகிடுச்சு. இந்த 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, இன்றைக்கி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. கேட்டால் பல வருடமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்களே விளக்கம் சொல்கிற மாதிரி. இதேமாதிரி கரூர் கம்பெனி இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறீங்க. அது ஒரு காலப்போக்கில் அது என்ன நடந்தது, உண்மை என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும்னு வச்சுங்களேன். இது பர்சனல் அட்டாக்குங்கிறது மட்டுமே டிவிக்கோட ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அவங்களுக்கே வந்து நிற்கும். பூமராங் மாதிரி அவங்கள ஒரு நாள் அட்டாக் பண்ணும், அவங்களால தாங்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ரைட், ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சட்டமன்றத்துக்கு இன்றைக்கி பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்தார், வெள்ளிக்கிழமை மட்டும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வராரு அப்படின்னு ஒரு விமர்சனம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் வராருங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அரசியல் பிரமுகர் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் இந்து மதத்தில் உள்ள ஒரு பெரிய பெரிய பல விஷயங்கள்லாம் சொல்லி பேசுகிறாரு. அது பலருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம், சில பேருக்கு பெரிய நம்பிக்கையாகவே இருக்கலாம். பட் இது எல்லாமே விமர்சனம் பண்ண மாதிரி. இது கண்டிப்பாக என்ன காரணம்னா, உடனே கலைஞருடைய மஞ்சள் தொண்டை பற்றி பேச ஆமாம். அதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படிலாம் விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. தப்பான வார்த்தையான்னு சொல்லி தலைவர் கேட்டார். அதுக்கு ஜோசியர் சொல்லி மஞ்சள் துண்டு போட்ட கதெல்லாம் யார் நம்மளால நிர்மல்குமார். ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பட்டு வேஷ்டி பட்டு வராரு வெள்ளிக்கிழமை உங்கள் முதல்வர், அதை நாங்கள் விமர்சனம் பண்ண முடியுமா? அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைங்கிறேன் நான். அதனால் இது தேவையில்லாத ஒரு விதண்டாவாதம்னு சொல்கிறாங்கல்ல. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி கிட்டத்தட்ட வச்சுட்டாரு. இனிமேல் சபாநாயகருக்கே சங்கடமாயிரும். இனிமேல் யாராவது ரொம்ப தேவையில்லாமல் பேசினாங்கலாம் நீங்கள் சொல்லிட்டார், தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காதுங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லிட்டார் இந்த விஷயத்தை. ஆமாம். இப்போது எத்தனை நாள் தான் இப்படியே ஓட்ட முடியும்? இப்போ இன்னைக்கும் பார்த்துட்டோம், டே 1லேருந்தே பார்க்குறோம். ஆமாம், தொட்டவங்கள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேசுனது, பார்ட்டி ஃபண்டுன்னது, இப்படி பண்ணது எல்லாம் நிறைய பண்ணாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கும் அதே பண்ணி தான். கேள்வி கேட்டால் தரவுகளோட கேள்வி கேட்குறாரு செந்தில் பாலாஜி. 1/2 மணி நேரம் அவருடைய இது முழு வீடியோவும் நான் பார்த்தேன். முழுவதுமே எந்த அனாவசிய பேச்சோ பொலிட்டிக்கல் காமெண்டோ விமர்சனம்ங்கிறது எதுவுமே இல்லை. அவங்க ஆட்சியில் நடந்த தலைவரை புகழ்றாரு, அவங்க ஆட்சியில் நடந்த சாதனைகளை சொல்றாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. எந்த ஒரு கூட குறையான வார்த்தைகள் எனக்கு பார்க்கவே இல்லை அதில். ஆனால் ஆளும் தரப்பு அதற்கு பதில் சொல்கிறோங்கிற பேரில் பதில் சொன்னா கூட பிரச்சனை இல்லை, அதுதான் பொலிட்டிக்கல் காமெண்ட் வந்து அதில் செலுத்தும் போது ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த ஸ்கீம்லாம் கொண்டாடுறோமே, உங்கள் கண்ணில் அது தெரியலையா அப்படின்னு கேட்கலாம் தைரியமாக. இந்த ஸ்கீம் இந்த 2026, 27 பெரிய லெவலில் நாங்கள் இந்த ஸ்கீம் பண்ண போகிறோங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா ஒரு அசிங்கமாக போய்டும். நீங்கள் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஆமாம் இல்லை இவ்வளோ பெரிய ஸ்கீம்லாம் கொண்டாடு எதை பற்றியுமே சிந்திக்கலை, பேசலை. அதுதான் ஒரு விஷயம். அதான் நான் சொல்கிறேன், இந்த விஷயமா இருக்கட்டும். அடுத்தது டீலிமிட்டேஷன் அவங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இங்கே திமுகவும் பிஜேபியும் நெருங்கிடுமா? நெருங்கினா நம்மளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக கேட்டார், டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்ட நிலையில் உங்களோட நிலைப்பாடு மாறி இருக்கா? காரணம்னா முதல்வருடைய அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள் தென் மாநில முதல்வர் மாநாட்டில் அவருடைய பேச்சு கொஞ்சம் மாற்றமாக தெரியுதே, ஒரு விளக்கத்தை சொல்லணுங்கிறப்ப அதுலேயும் முதல்வர் பேசலை. அவர் உட்காருக்கும்போது மீண்டும் யார் ஆதவார்ஜுன் தான் பேசுகிறாங்க. இல்லை அந்த தீர்மானம் என்னமோ அதுதான் எங்களோட நிலைப்பாடு, திமுக தான் அந்த விளக்கம் சொல்லணும்னு திருப்பி திமுகவோட ஸ்டாண்டை பற்றி திமுக எல்லாம் பார்க்கணும். நீ ஏன் கவலைப்படுற? நீங்கள் அப்படி தானே உங்களுடைய ஸ்டாண்டு சொல்கிறீங்க. டிவிக்கே இதுதான் ஸ்டாண்டு, காங்கிரஸ் இதுதான் ஸ்டாண்டு. இதெல்லாம் கேட்கும்போது டிஎம்கே ஸ்டாண்டு அன்னைக்கு டிஎம்கே சொல்ல போகுது. சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியணும். சொல்லணும்னா உனக்கு எதுக்கு தெரியணும்? உனக்கு என்ன பிரச்சனை? அதில் நீ கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட கேட்கலாம் நீ. அதனால் இன்றைக்கும் மீண்டும் என்னென்னமோ சொன்னார். அண்ணா காலத்தில் எடுத்த ஒரு முடிவு, கலைஞர் காலத்தில் எடுத்த முடிவு, நீங்கள் வந்து அதுலேருந்து மாறக்கூடாதுன்னு பெரிய லெவலில் பேசி பார்த்தாப்புல அது உதயநிதி சிரிச்சுக்கிட்டே அதை டேக்கிள் பண்ணிட்டார். இந்த விஷயத்தில் ரொம்ப அழுத்தி பேசுகிறோன்னா நேர் எந்திரிச்சு சொன்னார் ஒரே ஒரு விஷயம், எங்களுது ஃபேர் தான், ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி நிப்பாட்டிட்டாங்க.
இதில் இடையில ஆனது காரணம் தான் விசிகா வர்சஸ் பாமக பிஎம்கே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா பிஎம்கே கணேஷ் சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக சொன்னார், ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டுட்டோம். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நம்ம நடத்தணும், அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாமே ஒரு தீர்மானம் போட்டாச்சு. அன்னைக்கு நம்ம சொன்னது ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது. இப்போ நீங்கள் இல்லை அது வந்து டிஎம்கே நடத்தினதில்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அப்போ நடந்தது தான் அவர் சொன்னார். அப்போ நீங்கள் எல்லாமே வந்தீங்க, கையெழுத்து போட்டாருங்க. காங்கிரஸ் முதற்கொண்டு அதே முடிவில் தான் இருந்துச்சு, விசிகாவும் அதே முடிவில் தான் நீங்கள் கையெழுத்து போட்டு இருந்தீங்க. பட் இன்றைக்கி திடீர்னு இருந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன ஏன் உங்களோட நிலைப்பாடு இது, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டார். விசிகாவை தெளிவாக சொன்னார், காங்கிரஸையும் சொன்னார். காங்கிரஸ் நேற்று வேறு மாதிரி முடிவு எடுத்தீங்க, இன்றைக்கி ஒரு முடிவு, எங்களுடைய முடிவு இதுதான் அப்படின்னு தெளிவாக சொன்ன உடனே வன்னியரசுக்கு கோவம் வந்துருச்சு. சொன்னாங்க இன்னைக்கு ஒன்று சொன்னாங்களே நம்மள, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் பிஜேபியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்களா, ஆமாம் காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்களா, நீங்கள் ராமதாஸுக்கு கூட இவ்வளோ கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே, பிஜேபிக்காக இவ்வளோ கவலைப்படுறீங்களேன்னு கணேஷை பார்த்து பேச தேவையில்லாத விஷயம் தானே. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே சட்டமன்றத்தில் டிவிகேவுடைய நோய் வந்து வன்னியரசுக்கு நீங்கள் வந்துட்ட மாதிரி தெரியுது. என்ன காரணம்னா பர்சனல் அட்டாக் தானே. நீங்கள் ராமதாஸ் தேவையில்லையா, நீங்கள் அன்புமணியோடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத கேளுங்க, சொல்ல போகிறீங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் நேற்று வந்து சண்டையை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறது தானே தேவையில்லாத விஷயம். அதனால இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை அந்த இடத்துல அப்போ அவர் என்ன காட்ட வர்றாரு, பாமக அரசியல் ரீதியாக விசிகாவுக்கு எதிரான ஒரு கட்சி, நாங்க ஆளுங்கட்சியில அமைச்சராக இருக்கிறோம், நாங்க ஒரு எடுத்த தீர்மானம், நீ எப்படி வந்து பண்ண முடியுது டேக்கிள் பண்ற, இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தப்ப எடுத்த ஒரு முடிவு, இன்னைக்கு இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப எடுக்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இதில் வந்து டிவிகேக்கும் ஒரு சங்கடம் இருக்குது. என்ன காரணம், ஏற்கனவே அந்த ஆனந்த் கலந்துக்கிட்டார்ல, ஆனந்த் கையெழுத்து போட்டிருக்காரு, ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது கையெழுத்து போட்டதில் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது அவங்களால டேக்கிள் பண்ண முடியல இந்த விஷயத்தை. அதில் இன்னொன்று கூட பார்க்கணும், அமைச்சர் வன்னியரசு இப்போ நீங்கள் சொன்னது போல் எதுக்கு தாவேக்காவுடைய குணம் அவருக்கு வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி இந்த டீலிமிஷன் பற்றி கடைசியாக ஒரு பேசும்போது கூட பாஜகவுடைய இஷ்யூஸ் எல்லாம் பட்டியல் போட்டார். முத்தலாக் சட்டத்திற்கு எதிராகவும் அதே போல் வக்ஃபு சட்டத்தை எதெல்லாம் கொண்டு வரவும் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றோம், எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தொல்காப்பியன் திரும்ப நாடாளுமன்றத்தில் பேசினாருன்னு திரும்ப டக்குன்னு சபாநாயகர் குறுக்கிட்டு வேண்டாம் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், உட்காருங்க, நீங்க தனியா பொது மீடியா போட்டு நல்லா பேசுங்க கட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. நல்ல விஷயம் தான். காரணம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலைப்பாடை, விசிகாவோட நிலைப்பாடு என்ன, திருமாவோட நிலைப்பாடை பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகுது. டீலிமிட்டேஷனில் உங்களுடைய பங்கு என்ன, நேற்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிடணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு முழுக்க டிவிகேக்கு அந்த ஒரு பயம்தான். காரணம் என்னென்னா, அவங்க எப்படியாவது பிஜேபியோட நெருக்கத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை பிஜேபியும் டிஎம்கேயும் நம்ம நெருங்கி ஆகிட்டால் நம்மளுக்கு சங்கடமாயிருங்கிற ஒரு கவலை தான் அவங்களுக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் சார், டே ஒன்லேயும் இப்படி தான் வந்து போஜராஜன் அவர்களுக்கு வந்து பதில் கொடுக்கும்போது பாஜக விமர்சன தோணியில் பேசும்போது அதெல்லாம் வேண்டாம், இது தேவையற்ற இது மாதிரி நினைக்கிறேன், உட்காருன்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்ணும்போது உட்கார வச்சாரு. சேம் சினாரியோ இன்றைக்கும் நடந்திருக்கும். பாஜகவுடைய அந்த சட்டங்கள் எல்லாம் பட்டியல் போடும்போது இவர் டக்குன்னு உடனே உட்காருங்க, நீங்கள் வெளியே போய் பேசிக்கிங்க மேடை போட்டு அப்படின்னு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு முதல்வர் வீட்டிலேருந்து சாப்பாடை கட்டிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உள்துறை அமைச்சர் நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த நிலையில் நீங்கள் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. பிஜேபி விமர்சனம் செய்து ஏதாவது ஒரு சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல டிவிக்கு தெளிவாக இருக்குது. நீங்கள் யாராவது விமர்சனம் பண்ணி பேசி பாருங்கள், பிஜேபியையோ பிரதமரையோ, மோடி அன்னைக்கு மோடின்னு சொல்லிவிட்டார் ராமச்சந்திரன், சிபிஐ ராமச்சந்திரன். உடனே சபாநாயகர் பிரதமர் மோடின்னு சொல்லுங்கள், என்ன மோடின்றீங்க அப்படின்னா, மன்னிக்கவும் பிரதமர் மோடின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அதில் தெளிவாக இருக்குது டிவிக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சபாநாயகருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பிஜேபி எதிர்த்து யாராவது பேசுனாங்கன்னா உடனே கட் பண்ணுங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். சபாநாயகரும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறார். சார், அப்போது இன்றைக்கி நடந்த முழுக்க சட்டமன்றத்தில் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி ஒரு விஷயம் கிடைக்கிது.
அதாவது என்னதான் எதிர்க்கட்சி தரப்பு தங்களோட வாதங்களை ஆக்கப்பூர்வமாக ஜனநாயக ரீதியில் முன் வச்சாலும் ஆளும் தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய விமர்சனங்கள் முழுவதும் பொலிட்டிக்கல் அட்டாக்காகவும் நீங்க யாரு, நீங்க ஊழல்வாதிகள் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனி இருக்கு இல்லையா? இது தமிழக சட்டசபைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்டசபையா வந்து இனி 5 ஆண்டுகள் தொடருமா இந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்? கண்டிப்பா. இன்னைக்கு நடந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்து நிர்மல்குமார் பேசின பேச்சுக்கு பெரிய கலையபரமா ஆயிருக்கும். வேற ஒருத்தராக இருந்தால் பயங்கரமாக கோவப்படுவாங்க, உணர்ச்சிவசப்படுவாங்க. அவங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களை குத்தி காயப்படுத்தி உங்களை டென்ஷன் ஆக்கணுங்கிறது தான் நிர்மல்குமாரோடைய பேச்சு. இல்லைனா நீங்கள் தெளிவாக அவர் இருந்த அந்த கரூர் கம்பெனிங்கிற வார்த்தையெல்லாம் தேவையில்லைல்ல. அந்த வார்த்தையை அவர் வாண்டனாக பேசுகிறார். அப்போ அவர் ஒரு பிளான்லேயே தானே வர்றார். செந்தில் பாலாஜி ஏதாவது பேசட்டும், கரூர் கம்பெனின்னு ஆரம்பிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். ஸோ அவங்க பட் அந்த விதத்தில் திமுக இன்னைக்கு தெளிவாகவே இருந்தாங்க. காரணம் என்னென்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வராரு. செந்தில் பாலாஜினாவே ஏன்னா விஜய் உட்காந்துருக்காப்புல பார்க்குறாரு. விஜய் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்தார். செந்தில் பாலாஜியோட 35 நிமிட பேச்சையுமே பாயிண்ட்டாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவங்க எவ்வளவோ இது 3வது வழக்கு கேம் 3 வழக்கு போட்டு இந்த 3 மாதத்தில் செந்தில் பாலாஜி தான் முதல் டார்கெட்டில் ஓடிட்டுருக்கப்பையும் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் இந்த மனுஷன் ஒரு 35 நிமிஷம் டேராக கிழிச்சு விட்டு போகிறான். அதால் என்னடா அது அப்படிங்கிறது அவங்களோட இந்த கோபமே அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையே. எவ்வளோ பிரச்சனைனாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. வேற ஒருத்தனா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கி ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் காரணம் என்னென்னா, நீங்கள் தங்கம் தன்னஸ் இருந்தார் அதே டிபார்ட்மெண்ட்டில், இல்லைன்னா சிவசங்கர் இருந்தார். நீங்கள் 2 பேரும் யாராவது பண்ணுங்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜினா ஒரு எதிரியாகவே பார்த்துட்ருக்காங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. நடக்கும்ல. இப்படி என்ன நினைப்பாங்க, எதுக்கு பார்த்து தொடர்ந்து அவர் ஏதாவது கேசஸ் போட்டுட்ருக்காங்க வேண்டாமான்னு நினைப்பாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியே அதில் ஒத்துக்க மாட்டார். நான் எதுக்கு போகணும்னு நினைக்க மாட்டார். ஸோ அதுதான் இன்றைக்கி அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும். இன்றைக்கி அதனால் இன்றைக்கி பெரிய ஏமாற்றம் தான் டிவி கேக்கு. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், யாரையாவது பேசலாம், செந்தில் பாலாஜியை பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணலான்னு நினச்சாங்க. அது எதுவுமே நடக்கலை. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இன்றைக்கி. அப்படி தான் நான் பார்க்குறேன். சட்டப்பேரவையிலே இன்னைக்கு கூட ஆதவர்ஜன் அமைச்சர் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன திமுகவுக்கு என்ன ஆச்சு, என்ன உறுப்பினர்கள் எல்லாருமே என்ஜி பண்றீங்க, நாங்க மொத்த பேரும் எஞ்சோம்னா சட்டப்பேரவை என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லாரும் ஒரேடியா எஞ்சி நின்ட்டாங்க. பண்ற மாதிரியே இல்லை, அதுதான் சொல்றேன். நீ இதெல்லாமே சொல்லலாமா, நாங்கள் எந்திரிச்சோம்னா சரியா இருக்குமா? இது 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 முதல் முறை இல்லை, ஒரு 10 ரூபா சொல்லியிருப்பார். இந்த 100 நாள் உதயநிதி தெளிவாக இத்தனைக்கும் யாரையும் பர்சனலாக பார்க்கறது இல்லை. அவர் சபாநாயகரை பார்த்து தான் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர். ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த கார் வேணான்னு சொன்னதுக்கு அவ்வளோ கலையப்படுறாங்க. திமுக உறுப்பினர்கள் கார் தேவையில்லை. காரணம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே நிதி நெருக்கடின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு தேவையில்லாத செலவு இல்லை, வேண்டாம். யார் கார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுங்க, வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. திமுக சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ சொல்லிடுச்சு, நீங்கள் பாமக சொல்லிடுச்சு, காங்கிரஸ் விசிகாலாம் சொல்லலை. கார் வச்சுருக்கவங்களும் கூட சரி வந்தது வரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கும். அதனால் டிஎம்கே சொன்னோன்னா அது ஒரு கோவம் அவங்களுக்கு. என்னடா நம்ம தலைவர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதில் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தாங்க. டிவிகே பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிச்சு. எல்லாத்துக்கும் கார் வாங்கி கொடுத்ததுனால ஒரு பெரிய நேம் ஆகும் பார்த்தது. அது ஒரு பெரிய ரிவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. யார் கார் இல்லாத ஆட்கள் அதிகபட்சம் ஒரு 20 பேர் இருக்கலாம், அந்த 20 பேருக்கு வாங்கி கொடுத்துடலாங்கிறேன் நான். அது தேவையில்லாத விஷயமா ஆகிப்போச்சு. நிச்சயமா சார், சுவாரஸ்யமான இந்த நடந்த சட்டசபை பற்றிய ரொம்ப தெளிவாக உங்களோட பதில்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.